இதுலேருந்து ஐரோப்பா கண்டம் சார். ஐரோப்பா. இங்கே பால் வச்சு குழந்தை பால் வச்சுருக்க மாதிரி இருக்கிறதுனால இதை இங்கிலாந்து அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கிலாந்து. இதுக்கு கீழே இந்த உட்காந்துருக்கிறதுக்கு அடிமானம் தான் ஃப்ரான்ஸ். இது பார்க்கும்போது ஒரு பாம்பு ஷேப் மாதிரி இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு மட்டும் நார்வே. இது நார்வேன்னு எடுத்துக்கணும். இந்த இருக்கிறது வந்து ஸ்வீடன். இது ஸ்வீடன் எடுத்துக்கணும். இது பேலன்ஸ் பின்னாடி இருக்கனால இது பின்லாந்து அப்படின்னு. இது நார்வே, இது ஸ்வீடன், இது பின்னாடி இருக்கனால பின்லாந்து. இதை குறிக்கிறதுல இந்த மார்க் பண்ணுற மாதிரி இருக்கனால இது டென்மார்க். இது மார்க் பண்ணுறதுனால இது டென்மார்க் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் இது தலை, இது கை, இது கால் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கால் வந்து நடந்து போகும்போது அதை க்ரீஸ் ஊற்றுனுச்சுன்னா அதனால் இது காலில் தான் ஒட்டும். அதனால் இதை க்ரீஸ். இந்த காலை வந்து க்ரீஸ் எடுத்துக்கணும். கை வந்து இத்தாலி அதை வந்து கை அதை எடுத்துக்கணும். தலையை வந்து போஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். போ வந்து போர்ச்சுக்கல், கீழே இஸ்ஸு வந்து ஸ்பெயின். அப்போ இது போர்ச்சுக்கல், இது ஸ்பெயின். அப்போ தலையை போஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது போர்ச்சுக்கல், இது ஸ்பெயின் அப்படின்னு தெரியும். ஆஃப்ரிக்காவில் உள்ளவங்க முறைச்சிட்டே இருப்பாங்க. அதனால இது வந்து மொராக்கோ. இது ஃபுல்லாகவே மொராக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த டென்மார்க்கு கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து ஜெர்மனி. ஜெர்மனினா மணி, லாஸ்ட்டில் மணி முடியுது. மணியோட இன்னொரு பேர் இங்கிலீஷில் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெல் வந்து நடுவில், இந்த பெல்ஜியம் நடுவில் பெல்ஜியம். இப்போ ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது பெல்ஜியம் அப்படின்னு எழுதணும். நடுவில் இந்த ஆஃப்ரிக்காவிலே இந்த ஐரோப்பா கண்டத்துலேயே நடுவில் உள்ளது ஆஸ்திரிய ஹங்கேரி. இதுதான் ஆஸ்திரிய ஹங்கேரி. இதை பார்க்க ஒரு கோழி குஞ்சு ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு கீழே வந்து துருக்கி. மேலே இதுக்கு வந்து மேலே இந்த தலைக்கு மேலே இருக்கிறது பல்கேரியா அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ அடுத்த இது தென் அமெரிக்கா, இது வட அமெரிக்கா. இது வட அமெரிக்கா, இது தென் அமெரிக்கா. வட அமெரிக்காவில் வந்து இது கனடா. இது ஃபுல்லாக கனடா வந்துடும். இதுக்கு அடுத்த அமெரிக்கா. இந்த அமெரிக்கா. இது மெக்சிகோ வந்து பட்டாம்பூச்சியோட ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க மெக்சிகோவை. இதில் தென் அமெரிக்காவில் வந்து இந்த வால் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால இது அர்ஜெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அர்ஜென்டினா, வாழை அர்ஜென்டினா சொல்கிறாங்க. இங்கே ஏதாவது போட்டி வச்சாங்கன்னா ப்ரைஸ் கொடுப்பாங்களாம். அதனால இதை பிரேசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பிரேசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இது வந்து நம்மளோட இந்தியா. இது வந்து சவுதி அரேபியா. இங்கே முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அதனால இதை சவுதி அரேபியா அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியான்னு சொல்கிறாங்க. இது வந்து இங்கே பிறை நிலா அப்படி இருக்கிறதுனால இதை ஜப்பான் அப்படி சொல்கிறாங்க. இந்த பா வந்து கொரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே சைனா. இதிலேருந்து ஃபுல்லாகவே ரஷ்யானாலும் ஒன்று தான், மாஸ்கோ அப்படின்னு சொன்னாலும் ஒன்று. ரஷ்யாவோட தலைநகரம் தான் மாஸ்கோ. ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோ, ஹிரோஷிமா, நாகசாகி. இது எது கேட்டாலும் ஜப்பானில் பிடிக்கும். இது ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆஃப்ரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா. இது உலகத்திலே மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. இந்த கிரீன்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃப்ரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல். இங்கே இந்த நார்வேக்கு மேலே இருக்கிறது ஆர்டிக் பெருங்கடல். இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இந்திய பெருங்கடல். அண்டார்டிகாவுக்கு மேலே இருக்கிறது அண்டார்டிக் பெருங்கடல் அண்ட் தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பசிபிக் பெருங்கடல் இந்த சைடும் இந்த ரெண்டு சைடும் பசிபிக் பெருங்கடல் இருக்கும். இதில் மிகப்பெரிய கண்டம் ஆசியா, மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. மொத்தம் 7 கண்டம், 5 பெருங்கடல்கள். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது உலக மேப். தேங்க்யூ.